வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய எமது மக்கள் சேவை நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமாக பேசுவதற்கு தான் இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அந்த வகையிலே இலங்கையை பொறுத்தவரையில் மாத்திரமல்ல, உலகத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமான பாரிய பிரச்சனையாக உருவெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சம்பந்தமாக தான் இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக முன்பு ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதனுடைய நடமாட்டத்தை கவனிக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அவனை பின்தொடர்ந்து மாத்திரம்தான் கண்காணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் ஒருவருடைய வீட்டையோ இல்லைன்னு சொன்னால் அவர் இருக்கக்கூடிய இடங்களை நாங்கள் திருட வேண்டுமாக இருந்தால் அவருடைய வீட்டை உடைத்து சென்று தான் திருடுவார்கள். ஆனால் அப்படியான காலம் மாறி மறைவி இப்பொழுது இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு அனைத்து விதமான விடயங்களையும், குறிப்பாக ஒரு மனிதனுடைய A to Z வரைக்குமான விடயங்கள் முதற்கொண்டு அவருடைய வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்கின்றது வரைக்கும், எத்தனை நபர்கள் என்னென்ன உடைகள் என்னென்ன சாப்பாடுகள் சாப்பிடுவார்கள் என்பது கூட தெரிந்து கொள்வதற்கான வசதி வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு தற்காலத்தில் இந்த நெட்வொர்க்கிங் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக அதிகரித்திருக்கின்றது. மிகப்பெரிய பாரிய வளர்ச்சி அடைந்திருக்கின்றது என்று சொல்லலாம். எனவே இந்த வளர்ச்சி ஒரு புறம் நன்மையை தந்தாலும் கூட மறுபுறம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நாளாந்தம் ஒரு தனி மனித வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாங்களாம் மாறது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுக்கு முன்பாக காலையில் நித்திரை விட்டு எழுந்தவுடனேயே சில பேர் பார்த்தீங்கன்னா சமய நம்பிக்கை உடையவர்கள் கைகளை தேய்த்து வைத்து, கடவுளே இந்த கைகள் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு உன்னதமானது, மேன்மையானது, எனவே இந்த கைகளை வணங்கக்கூடிய ஒரு தன்மை வந்து காணப்பட்டது. இல்லைன்னு சொன்னால் தனக்கு பிடித்த ஒரு நபர், ஒரு நடிகர், இல்லைன்னு சொன்னால் ஒரு கடவுள், இல்லைன்னு சொன்னால் அதையும் தாண்டி சில சமய பெரியார்கள், குறவர்கள் அப்படின்ற வகையில் அவருடைய புகைப்படங்களை பார்ப்பார்கள். இல்லைன்னு சொன்னால் பக்கத்தில் அம்மா அப்பா இருப்பாங்களா இருந்தால் தன்னுடைய குழந்தைகள் இருக்கு மகந்தா, அந்த குழந்தைகளுடைய முகத்தில் தான் முதலாவதாக விழிப்பார்கள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆனால் இப்பொழுது முதலாவதாக நாங்கள் செய்யக்கூடிய வேலை உடனடியாக வந்து ஃபேஸ்புக்கில் எத்தனை மெசேஜ் வந்திருக்கு, எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு, நான் போட்ட அந்த ஸ்டேட்டஸ்க்கு எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் முதலாவதாக ஒவ்வொரு மனிதனும் காலையில் நித்திரை எழுந்த உடனே பார்க்கக்கூடிய விஷயமாக மாறி இருக்கின்றது. எனவே இந்த அளவுக்கு இந்த குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்கள் ஒவ்வொரு மனிதனையும் ஆட்டி படைத்திருக்கின்றது என்பது சொல்வது மட்டுமில்லாமல் அவர்களை அப்படியே விழுங்கி இருக்கின்றது என்று சொல்வது தான் சரியான வார்த்தையாக கூட காணப்படும். எனவே நாங்கள் அதனை பயன்படுத்திய காலம் மாறி அது எங்களை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அதற்கு போக நேரத்தை தான் மிச்ச வேலைகளுக்கு நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமான நேரங்கள் அனைத்தையும் சமூக வலைத்தளங்களே நாம் வீண்விரயமாக்குறது தான் தற்கால வாழ்க்கையுடைய நடைமுறையாகவும் ஸ்டைலாகவும் இருக்குது அப்படின்ற வகையில் தான் இன்றைய தினம் ஒரு சிறப்பான ஒரு ஆதங்கமான ஒரு தலைப்பில் இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் பேசுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே இந்த மக்கள் சேவை நிகழ்ச்சிக்காக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார் சமூக வலைத்தள செயற்பாட்டாளர் திரு செல்வி தாரணி பிரஜிலா. வணக்கம் தாரணி. வணக்கம். என்னோட பேர் தாரணி. நான் வந்து தி கிராஸ் ரூட்டட் ட்ரஸ்ட் சொல்கிற நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் வந்து 2015ஆம் ஆண்டுலேருந்து வேலை செய்கிற ஒரு ஏரியா வந்து இந்த சோஷியல் மீடியா, அதாவது சமூக வலைத்தளங்களோட ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இந்த பிரச்சனைகள் ஏன் ஏற்படுது, இதை எப்படி நாங்கள் தடுக்கிறது, இது எந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்குங்கிறத பார்த்து தான் நாங்கள் ஒரு கடந்த 3-4 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எனவே உங்களுடைய இது அறிமுகமாக வந்து காணப்படுகின்றது. எனவே இந்த சமூக வலைத்தளங்கள் அப்படின்றது தாரினி தற்காலத்தில் மிகப்பெரிய பாரிய ஒரு ரூபத்தில் வரக்கூடிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. எனவே இந்த சமூக வலைத்தளங்களில் நாங்கள் பயணிக்கும் பொழுதோ இல்லைன்னா பயன்படுத்தும் பொழுதோ மிக மிக அவதானமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து காணப்படுது. எனவே இந்த சமூக வலைத்தளங்களில் தற்காலத்தில் என்ன வகையான பிரச்சனைகள் அதிகமாக ஏற்பட்டதாக வந்து நீங்கள் நினைக்கிறீங்க? முதலாவதாக சமூக வலைத்தளம்னு பார்க்க போனால் அதில் பயன்பாடு இலங்கையில் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 5 வருஷத்துக்கு முதல்ல கொலம்போவில் சரி இலங்கையில் சரி எவ்வளவு இன்டர்நெட் கேஃபேஸ் இருந்துச்சு. எங்களுக்கு யாருக்குமே எல்லாருக்கும் தனி லேப்டாப்போ ஃபோனோ இருக்குல்ல. ஸோ இன்டர்நெட் போகணுன்னா, ஃபேஸ்புக் போகணுன்னா நாங்கள் யூஸ்வலாக இன்டர்நெட் கேஃபேட்டு போய் லைன் பண்ணி நிற்கணும், இல்லாட்டி எங்களோட டைம் ஸ்லாட் வர வரைக்கும் இருப்போம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ இன்டர்நெட் கேஃபேஸை கண்டுபிடிக்க கூட இயலாது. ஏன்? எல்லாருமே இப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது ஸ்மார்ட் ஃபோன் வழியாக. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஒரு லேப்டாப்புக்கும் ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு இருக்குன்னு. பட் அதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு ஃபோனில் என்னென்ன செய்யலாமோ அது எல்லாத்தையுமே ஒரு கம்ப்யூட்டர்லேயும் செய்யலாம். ஸோ பேசிக்காக நாங்கள் பாக்கெட்லேயோ பர்ஸ்லேயோ வச்சுட்டு திரிகிறது ஒரு கம்ப்யூட்டரு. ஸோ இந்த மாதிரி அதிகமான அளவு கிட்டத்தில் செஞ்ச ரீசர்ச்சில் சொன்னாங்க இலங்கையில் அதிகமாக இன்டர்நெட் அக்சஸ் பண்ண பயன்படுத்துகிற டிவைஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பாவனை அதிகரிக்கிறதோட இந்த சோஷியல் மீடியா பாவனையும் அதிகரிக்குது. ஸோ எங்களோட நாட்டில் கிட்டத்தட்ட 70% பாவிக்கிற ஒரு சமூக வலைத்தளம் தான் ஃபேஸ்புக். அதை தவிர வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், வைபர், ஆர்குட், அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் மாறும், ரைட்? ஸோ அதிகமாக பாவிக்கிறது ஃபேஸ்புக். ஸோ இந்த ஃபேஸ்புக்னு இருக்கும்போது இலங்கையில் ஒரு நிறுவனம் இருக்குது, சர்ட்னு, கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி அண்ட் ரெடினஸ் டீம்.
அவங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த சமூக வலைத்தளங்கள் இல்லாட்டி பொதுவாக இணையத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தரவுகளை உருவாக்குவாங்க. ஸோ அவங்களோட தரவுகள் படி ஒவ்வொரு வருஷமும் 2012ஆம் ஆண்டுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் 90% மேலான கம்ப்ளைண்ட்ஸ் வருது இந்த சமூக ஊடகங்கள் இருக்க பிரச்சனைகள். அது என்ன மாதிரி பிரச்சனைகள்னு பார்த்தா அதிகமாக இருக்கிறது இந்த ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ஸ், அதாவது ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் உருவாக்குறது, எங்களோட படங்களை இன்னொரு ஆள் எடுத்து எங்களோட பேரில் அவங்க இந்த மாதிரி போலியான ப்ரொஃபைல்ஸ் கிரியேட் பண்ணி ஆட்களுக்கு மெசேஜ் அனுப்புறது. அடுத்தது நாங்கள் எங்களோட நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதிகமாக கண்டிருக்க ஒரு பிரச்சனை வந்து இந்த படங்கள், நிர்வாண படங்கள்ல, உறவுகள்ல, காதல் உறவுகள் இல்லாட்டி திருமண உறவுகள்ல இருக்கிற நபர்கள் அவங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்றது. ஸோ இந்த படங்களை அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த பையனோ பொண்ணோ அதை இன்னொரு ஆளுக்கு அனுப்புறதால இல்லாட்டி அதை இன்டர்நெட்ல போடுறதால வர பிரச்சனைகளும் அதிகமாக காணப்படுது. எனவே தற்காலத்தில் இதுதான் பாரிய ஒரு பிரச்சனையாக வந்து இன்டர்நெட் மூலமாக இடம்பெறக்கூடிய விடயமாக நீங்கள் அவதானிக்கிறீங்க. எனவே இந்த சமூக வலைத்தளங்கள் எனும் பொழுது நிறைய நன்மையான விடயங்களும் கூட இடம்பெறுகின்றன. அதாவது நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இப்போ பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி தான் 5 வருடத்துக்கு முன்பாக ஒரு நண்பன் வந்து தொலைந்து போயிருக்கலாம், இல்லை சொல்லாமல் கொள்ளாமல் வெளிநாடுகள் எங்கேயாவது சென்று வரலாம், ஏன் உள்நாட்டிலேயோ எங்கேயோ ஒரு நாட்டில் வந்து இருக்கலாம். எனவே வந்து அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. எனவே அந்த ரீதியில் பார்க்கும் பொழுது இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னவா நீங்கள் கருதுறீங்க? சமூக வலைத்தளங்கள் சொல்றது ஒரு நல்ல விஷயம், ரைட்? நீங்க சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் மேப்ஸ் இல்லாட்டி நான் தொலைஞ்சு போயிருப்பேன், எனக்கு என்ன ஒன்று என்னால் யோசிக்கவே முடியல. ஸோ சமூக வலைத்தளங்கள் சொல்றது நாங்கள் ஒருத்தரோட தொடர்பாடுறதுக்கு, வெளிநாட்டில் இருக்காக்களோ பக்கத்தில் இருக்காக்களோ புது நண்பர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கிற ஒரு ஊடகம். ஆனால் நாங்கள் அதை பாவிக்கிற முறை தான் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சமூக வலைத்தளங்கள் எங்களோட தொடர்பாடல்களை மேற்கொள்றது தவிர இந்த மார்க்கெட்டிங் சொல்றதுக்கு எவ்வளவோ பயன்படுது. எங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனைனா இப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் நிறைய ஆட்கள் வாய்ஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி கதைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது. ஆனால் நாங்கள் அதை பாவிக்கிற முறையை பொறுத்து தான் அது இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சமூக வலைத்தளத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நன்மை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால், சமூகம் தொடர்பான ஒரு பிரச்சனை இருந்தால் ஆட்களை திரட்டக்கூடிய ஒரு நிலைமை ரொம்ப இலகுவாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நாங்கள் ஒரு ப்ரொட்டஸ்ட் செய்கிறோம் இல்லாட்டி இதை பற்றி கதைப்போன்னு சொன்னால் ஒரு பேஜை உருவாக்குறது சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட போகாது. இதே முந்தி பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் மெசேஜ் அனுப்பணும், நீங்கள் வாரீங்களான்னு கேட்கணும், அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும். இப்போ அப்படி இல்லை. இப்போல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு 5 நிமிஷம் வீடியோ ஒன்று ஃபோனில் செஞ்சு ஆட்கள் இன்டர்நெட்டில் போடுறாங்க, ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. ஸோ அந்த வழியாக இந்த மாதிரி செய்திகளை பரப்புறதுக்கு சோஷியல் மீடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன மாதிரியான செய்திகளை பரப்புகிறோம், அது என்ன நோக்கத்துக்காக பரப்புகிறோங்கிறது சில ஆட்களுக்கு இன்னும் கிளியர் இல்லை. சில கூட்டங்கள் பார்த்தோமா இருந்தால் தலைநகர்லையும் சரி தலைநகருக்கு வெளியிலும் திடீர்னு நடக்கும். அந்த கூட்டங்கள் எப்படி ஏற்பாடு பண்ணப்பட்டது, யார் மூலமாக ஏற்பாடு பண்ணப்பட்டது, எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறது அப்படின்றது சில விஷயங்கள் தெரியாமலேயே இருக்கும். எனவே அது எப்படி ஏற்பாடு பண்ணப்பட்டது நாங்கள் யோசிச்சோமா இருந்தால் சிம்பிளான விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஃபேஸ்புக் மூலமாக ஒரு குரூப்பை வந்து கிரியேட் பண்ணி அதன் மூலமாக யாரெல்லாம் வாரீங்களோ அந்த ஈவெண்ட்டுக்கு வரக்கூடியவங்க அதில் ஜாயிண்ட் ஆகிக்கொள்ளலாம் அப்படின்ற வகையில் வந்து செய்கிறாங்க. எனவே இது ஒரு வகையில் நல்லதான ஒரு காரியம் தான். செலவு வந்து மிகவும் குறைவு, அதே விதத்தில் வந்து நேரம் குறைவு, அதாவது அதிகமான பேரை வந்து திரட்டுவதற்கு ஒரு இலகுவான ஒரு காரியம் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய அந்த குரூப் சேட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் கூட இதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக கூட எதிர்காலத்தில் வந்து உருவெடுக்கலாம். இல்லை சொன்னால் கடந்த காலங்களில் கூட அதிகமான தற்கொலைகளும் மரணங்களும் கூட இதன் மூலமாக தான் இடம்பெற்றது. எனவே இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக இலங்கையில் என்ன வகையான பாதிப்புகள் அதிகமாக வந்து இடம்பெறதை நீங்கள் அவதானிச்சிருக்கிறீங்க? ஸோ இந்த சமூக வலைத்தளங்கள் பாவிக்கலாம், அது நிறைய வகையில் பாவிக்கலாம். முதலாவது அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் இந்த சோஷியல் மீடியா பாவிக்கும் போது எங்களோட சுய மதிப்பு சொல்கிறது, எங்களோட சமூக இல்லாட்டி சுய கௌரவம் சொல்கிறது இந்த சமூக வலைத்தளங்களோட பிணைந்து இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ப்ரொஃபைலுக்கு எத்தனை லைக்ஸ் வருது, நீங்கள் சொன்ன மாதிரி நான் போட்ட ஸ்டேட்டஸ் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரியான அந்த இலக்கங்கள் நாங்கள் எங்களை பற்றி சிந்திக்கிற விதத்தை தாக்கம் செலுத்தலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபோட்டோ போட்டேன்னா அதுக்கு 20 லைக் தான் வந்திருக்கு, ஆனால் என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவுக்கு 100 லைக் வந்திருக்கு. ஸோ நான் நினைக்கலாம், இல்லாட்டி பாவிக்கிறாக்கள் நினைப்பாங்க எந்த ஃப்ரெண்டை விட எந்த மதிப்பு குறைய, நான் அழகு இல்லை, இல்லாட்டி யாருக்கும் என்ன விருப்பம் இல்லை. ஸோ அந்த மாதிரி எங்களோட சுய மதிப்பு இந்த சோஷியல் மீடியாவோட டை ஆகி இருக்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நாங்கள் எங்களை பற்றி யோசிக்கிற விதம், நாங்கள் மத்தாக்களை பற்றி யோசிக்கிற விதம் ரொம்ப பாதிக்கப்படுது. இன்னொன்று இந்த சோஷியல் மீடியாவில் இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது நான் முதல்ல கச்ச விஷயம். ஸோ இந்த ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறது சொல்கிறது நிறைய காலமாக இருந்திருக்கு. முந்தி எங்களோட ரீசர்ச் பண்ணி எங்களுக்கு கிடைச்சது, முந்தி ஒரு ஃபோன்ஸ் வரதுக்கு முதல்ல, சோஷியல் மீடியா வரதுக்கு முதல்ல நார்மல் டிஜிட்டல் கேமராவில் ஃபோட்டோ எடுத்து அவங்க போயிட்டு
ஃபுஜி ஃபில்மோ கொடாக்கோ போயிட்டு அவங்க அதை டெவலப் பண்ணி அதை ஃபோட்டோ ஷேர் பண்ண ஒரு காலம் இருக்குது. இப்போ கூட நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, காதலிட இல்லாட்டி மனைவிட ஃபோட்டோவை வாலெட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அது இப்போ ஒரு படிப்படியாக வளர்ந்து இந்த நிர்வாண படங்களை ஷேர் பண்ணுற ஒரு ட்ரெண்டாக ஒரு ஸ்டைலாக மாறி இருக்கு. ஸோ இது மாறும்போது இந்த ஃபோட்டோஸை மாற்றிக்கொள்ளும் போது இப்போ ஆக்கள் பாவிக்கிறது சோஷியல் மீடியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஃபோட்டோவை இன்னொரு ஆளுக்கு அனுப்புறதுக்கு, எந்த நிர்வாண படத்தை இன்னொரு ஆளுக்கு அனுப்புறதுக்கு நான் ஃபேஸ்புக் இல்லாட்டி வாட்ஸ்அப் வழியாக தான் அதை அவங்க செய்கிறாங்க. ஆனால் நாங்கள் இங்கே கவனிக்காத விடயம், நான் என்னத்தான் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அனுப்பினாலும் இந்த ஃபேஸ்புக் சொல்கிறது வாட்ஸ்அப் சொல்கிறது ஒரு சமூக ஊடகம். இந்த நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோ இன்னொரு ஆளுக்கு மட்டும் இல்லை யாருக்கு வேணாலும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நிறைய பேர் யோசிக்காதனால இந்த பிரச்சனை இப்போ பெருசாகி வளர்ந்து கொண்டு இருக்கு. எனவே நீங்கள் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில இந்த ஹேக்கிங் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இன்டர்நெட் திருட்டும் கூட அதிகமாக வந்து இடம்பெற்று வருது. அந்த வகையில் பார்த்தோம் வந்தால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல் இறுதியாக இடம்பெற்றிருந்தது. அதில் வந்து ட்ரம்ப் வெற்றி பெற்றிருந்தார். எனவே இந்த வெற்றி எப்படி இடம்பெற்றது அப்படின்றது இன்று வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருப்பது ஃபேஸ்புக் மூலமாக தான். நிறைய பயனாளிகளுடைய கணக்குகளை திருடி அதன் மூலமாக அதிகமான ஓட் செலுத்தப்பட்டதாக தான் இன்று வரைக்கும் அதிகமான பிரச்சனை வந்து அமெரிக்காவில் நிலவி கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு கட்டமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா என்று சொல்லப்படக்கூடிய இந்த இணையதளத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனவே அந்த நிறுவனம் வந்து அதிகமான ஃபேஸ்புக் பயனாளர்கள் கிட்டத்தட்ட 100 மில்லியன் கணக்கான அந்த பயனாளர்களுடைய கணக்குகளை திருடி இது ஏனையோருக்கு விற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கிறது. எனவே இப்படியான விடயங்கள் இடம்பெறுவதே வந்து நாங்கள் அதிகமாக இந்த ஃபேஸ்புக்கையோ சமூக வலைத்தளங்களையோ பயன்படுத்தும் பொழுதுதான் என்பதாகத்தான் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த ஹேக்கிங் பற்றி கதைக்கும்போது இதில் 2 விஷயம் இருக்கு. முதலாவது வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இந்த ஹேக்கிங் சொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயம், இதை செய்கிற ஆட்கள் MIT-ல படித்த ஜீனியஸ் அந்த மாதிரி. அப்படி இல்லை. இப்போல்லாம் சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது இன்டர்நெட்டில், அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஹேக் பண்ணுறது ரொம்ப சுலபமானது. யார் வேணாலும் அது இப்போ செய்யலாம். 2வது, எங்களோட நாட்டில் நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியா பாவிக்கும் போது அதை பாவிக்கிற விதம் கொஞ்சம் பிழையானதாக இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 4 ப்ரொஃபைல் இருக்குன்னு வைப்போம். ஃபேஸ்புக்கில் ஒன்று, இன்ஸ்டாகிராமில் ஒன்று, ட்விட்டரில் ஒன்று, எல்லாத்துக்கும் ஒரே பாஸ்வேர்ட் தான் பாவிப்பாங்க. அந்த பாஸ்வேர்ட் பார்த்தா 1 2 3 4 தான் இருக்கும். அதை ஹேக் பண்ணுறது சொல்கிறது சயின்ஸ், ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. அது யார் வேணாலும் செய்யலாம். சம்டைம்ஸ் சில ஆட்கள் ஃபோனில் செக்யூரிட்டி கோட் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஃபோனை விட்டுட்டு போனீங்கன்னா இதில் நீங்கள் செக்யூரிட்டி கோட் இல்லாட்டி நான் உங்களோட சோஷியல் மீடியாவை ஈஸியாக கம்ப்யூட்டர் எதுவுமே இல்லாமல் ஹேக் பண்ணலாம். ஸோ நாங்கள் சோஷியல் மீடியா பாவிக்கும் போது அது சரியான முறையில் பாதுகாப்பான முறையில் பாவிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை ஹேக் பண்ணுறது இன்னொரு ஆள்கிட்ட பிழையாக இருந்தாலும் நாங்கள் அதை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை அவங்களுக்கு வழங்கக்கூடாது. தற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் 10 ரூபா காசு இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆனால் ஒவ்வொருவர் கையிலையும் கட்டாயம் வந்து மிக பெருமதியான ஃபோன்கள் வந்து இருக்குது அப்படின்றது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். எத்தனை பேருக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்றது தெரியாது. ஆனால் நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் கட்டாயமாக ஏதோ ஒரு சமூக வலைத்தளங்களில் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அந்தளவுக்கு அதை சொல்கிறது தான் வந்து தற்காலத்தில் வந்து பெருமையாக வந்து கருதுறாங்க. நான் ஃபேஸ்புக்கில் இருக்கேன், ஆர்கோட்டில் இருக்கேன், அதே இடத்துல வாட்ஸ்அப்பில் இருக்கேன், வைபரில் இருக்கேன் அப்படின்ற வகையில் அதை சொல்கிறது தான் வந்து பெருமையாக வந்து கருதுறாங்க. இப்போ வந்து நீங்கள் ட்விட்டர் இல்லையான்னு சொல்லி கேட்டால் இல்லையே அப்படின்னா என்ன சொல்லி கேட்டால் அது ஒரு அவமானமாக இழுக்காக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தற்காலத்தில் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெருமதியான ஒரு விஷயமா தற்கால உலகத்தில் வந்து இந்த சோஷியல் மீடியாஸ் பார்க்கப்படுது அப்படின்றத ஒவ்வொரு மனுஷனும் கட்டாயம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இப்போ ஒரு சமூகத்தில் ஏதாவது பிரச்சனை நடக்க இருந்தால் அந்த பிரச்சனையை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கும் அதுலேருந்து மிகச்சிறந்த தீர்வை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த ஃபேஸ்புக்குகளும் இந்த சமூக வலைத்தளங்களும் காரணமாக இருக்குது. அப்படியான நன்மைகளையும் கட்டாயம் நாங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதே வேளையில் இப்போ நீங்கள் தாரணி சொல்கிற மாதிரி பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்கும் அதேவேளை குடும்ப பிரச்சனைகளுக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கை சீரழிகிறதுக்கும் இந்த சமூக வலைத்தளங்கள் தான் காரணமாக இருக்குது அப்படின்ற வேலை சொல்லியிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தான் இந்த வாழை மரம் இருக்கு இல்லையா, வாழை மரத்தை நாங்கள் வெட்டி விட்டோம் இருந்தால் அதனுடைய ஆயுள் வந்து குறையாது. ஒரு 2-3 நாட்கள் கழித்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அது மீண்டும் வளர்ந்துருக்கும். அந்த மாதிரி தான் சமூக வலைத்தளங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா இருந்தால் ஒரு ஃபோனை வந்து பிடிங்கிடுமா இருந்தால் பறிப்போமா இருந்தால் அவங்களோ அந்த இடத்துலேயே அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு பிறகு தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது என்பதாகத்தான் அர்த்தம். எனவே இந்த சமூக வலைத்தளங்களில் பாவிக்கும் பொழுது இந்த பெற்றோர்கள் என்ன வகையான அவதானத்தோடு பிள்ளைகள் மீது செலுத்தியிருக்கணுன்ற வகையில் நீங்கள் கருதுறீங்க? ஸோ முதலாவதாக எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், இந்த சோஷியல் மீடியா அதிகமாக எல்லாரும் பாவிக்கிறோம், பட் அதிகமாக பாவிக்கிறது பிள்ளைகள் தான். ஸோ இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஒன்றுக்கு போனால் 3 வயசு பிள்ளை கூட டப்பை வச்சு ஏதாவது பண்ணிகிட்ருக்கோம். 4 வயசு பிள்ளைக்கு எப்படி யூடியூப்பில் போய் படம் பார்க்குறதுன்னு தெரியும். ஸோ எல்லா இளம் பாடசாலை போராக்கள் மட்டும் இல்லை, சின்ன பிள்ளைகள் கூட இப்போ சோஷியல் மீடியா பாவிக்கிறாங்க. ஸோ இப்படி அவங்க பாவிக்கும்போது அவங்களோட ஃபோனை பிடுங்குறதோ லேப்டாப்பை பிடுங்குறதோ இல்லாட்டி வைஃபை கட் பண்ணுறதோ இதுக்கான ஒரு சொல்யூஷன் இல்லை. எங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு பிள்ளை இந்த மாதிரி அதுக்கு ஒரு காதலன் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை ஒன்று வந்தோடனே பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டாக செஞ்சது
அந்த பிள்ளையோட ஸ்மார்ட் ஃபோனை பிடுங்கினாங்க. அவங்க தான் கொடுத்தது. அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க இப்போ இது சரி வராதுன்னு பிடுங்கினோன்னா அந்த பிள்ளை அதில் வீட்டில் இருந்து 30,000 ரூபா திருடி இருக்கு இன்னொரு ஃபோன் எடுக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபோனை பிடுங்குறதோ இந்த இன்டர்நெட்டை பாவிக்க வேண்டான்னு சொல்கிறதோ பிரச்சனை இல்லை. பேரண்ட்ஸான நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக யோசிக்க வேண்டியது ஏன் அந்த பிள்ளை அப்படி பண்ணிச்சு, ஏன் அந்த பிள்ளை ஃபோட்டோ அனுப்பிச்சு, இல்லாட்டி ஏன் அது ஒரு பிள்ளையை செஞ்சதா இருந்தால் ஏன் அந்த பாய் ஹேக் பண்ணுது, ஏன் அந்த கேர்ள் யாரையோ ஹேக் பண்ணுதுன்னு நாங்கள் கதைக்கணும். எங்களுக்கு வர நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு ஆள் பாதிக்கப்பட்டோன்னா அவங்க பாரிய விளைவுகள் அவங்க தற்கொலை செய்கிறதுக்கோ இல்லாட்டி அவங்கள ஓடி போகிறதுக்கோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதுக்கான முக்கிய காரணம் அந்த பிள்ளைக்கு பாதிக்கப்படுற அந்த பாடசாலை போகிற அந்த பிள்ளைக்கு அந்த பெற்றோர்கிட்ட போயிட்டு இதை பற்றி கதைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன யாராவது ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம், என் ஃபோட்டோஸை யாராவது பிள்ளையாக பாவிக்கிறாங்க இல்லாட்டி என் ஸ்டேட்டஸ் நான் போடுற மாதிரி யாராவது போடுறாங்க. எத்தனை பிள்ளைகளுக்கு எங்களோட நாட்டில் இருக்க எத்தனை பிள்ளைகளுக்கு போய் பேரண்ட் கிட்ட சொல்லலாம், அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ சொல்லலாம் இப்படி எனக்கு நடந்திருக்கு, எனக்கு உதவுங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அந்த மாதிரி சொல்கிறதுக்கான சூழ்நிலை எங்களோட நாட்டில் இல்லை. ஏன் போய் கேட்டால் ஃபர்ஸ்ட்டாக பேரண்ட் சொல்கிறது நீ ஏன் ஃபேஸ்புக்கு போன, நீ ஏன் ஃபோன் பாவிக்கிற, உன்னை யார் கதைக்க சொன்னது, உன்னை யார் செய்ய சொன்னது. ஸோ இந்த மாதிரியான கேள்விகளை கேட்குறத விட என்ன ஆச்சு, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, உனக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணலாம், அடுத்த கட்டத்தில் நாங்கள் என்ன பண்ணுறது, அந்த மாதிரியான கேள்விகளை தான் கேட்கணும். பெற்றோர் பிள்ளைகளை பயமுறுத்தி வைக்கும்போது ஸ்பெஷலி இந்த சோஷியல் மீடியா பற்றி பெற்றோர் பிள்ளைகளை பயமுறுத்தி இது செய்யக்கூடாது, இது தப்புன்னு சொல்லும்போது அது தான் செய்யணும்னு பிள்ளைகளுக்கு தோண்டும். நாங்களும் சின்ன வயசில் அப்படித்தானே இருந்தோம். ஏதாவது செய்ய வேணாம், ஏதாவது சாப்பிட வேணாம், யாரோடையாவது கதைக்க வேணாம்னு சொன்னால் அவங்களோட தான் அது செய்யணும்னு தான் தோணும். ஸோ பிள்ளைகளுக்கு எப்படி கதைக்கிறது, எப்படி ஒரு ஆதரவு கொடுக்கறது, ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கிறதுன்னு பெற்றோர் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எனவே வந்து பிள்ளைகளோடு வந்து நல்ல நட்புறவு பாராட்டி வந்தால் அந்த பிள்ளைகள் என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதனை வெளிப்படையாக பெற்றோர்களோடு பேசிக்கொள்ளும் என்பதாக வந்து சொல்லியிருக்கீங்க. எனவே இந்த சில வீடுகளை பொறுத்த வரைக்கும் தற்காலத்தில் அதிகமாக அவதானிக்கக்கூடிய விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லோரும் ஒரு நேர உணவையாவது எல்லோரும் ஒன்றாக இருந்தால் வந்து சாப்பிடுவோம். ஆனால் இப்போ வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் கூட பிள்ளைகளை ஃபோன் பண்ணியோ ஒரு மெசேஜை போட்டோ தான் வர சொல்கிறாங்க சாப்பிடுவாங்க அப்படின்ற வகையில் வந்து சரியா அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு குரூப் மெசேஜை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கொண்டு 10 மணிக்கெல்லாம் சாப்பிட செட் ஆகும். அப்படி வீட்டுக்குள்ளேயே இப்படியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. எனவே இப்படியான ஒரு காலகட்டத்தை வந்து அவங்க மருங்கடிக்க செய்யணுமா இருந்தால் அதை வந்து இல்லாமக்க செய்யணுமா இருந்தால் என்ன வகையான வேலைக்கு திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும்? ஸோ முதலாவது அது ரொம்ப ஒரு சேட் நியூஸ் ரைட். லைக் எனக்கு கூட என் வீட்டில் யாருக்காவது கதைக்கணும்னா மெசேஜ் தான் பண்ணுறது, வெளியே வாங்க இல்லாட்டி ஏதாவது செய்யணும்னு. ஸோ முதலாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி இது சோஷியல் மீடியா பாவிக்க வேணான்னு திடீர்னு ஒரு ரூல் போட்டு அந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஸ்பெஷலாக பெற்றோர் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் முன்மாதிரியாக இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட பிள்ளைக்கு சொன்னீங்கன்னா சாப்பிட்ற நேரம் ஃபோன் பாவிக்க வேணாண்டு, நீங்கள் சாப்பிட்ற நேரம் ஃபோன் பாவிச்சா அது சரியான விஷயம் கிடையாது. ஸோ பிள்ளைகள் பாவிக்காமல் ஸோ எல்லாரும் இருந்து மேசையிலேருந்து சாப்பிட்றாங்க, பிள்ளைகள் ஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல, ஆனால் பேரண்ட்ஸ் இன்னும் ஃபோனில் தான் இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்களோட வீட்டில் எந்த நாளும் ஒரு நோ ஃபோன் ஜோனுன்னு உருவாக்குங்க. அதாவது இந்த நேரத்தில் சொல்லுவோமே மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் யாரும் ஃபோன் பாவிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு ரூல் போட்டிங்கன்னா பிள்ளைகளுக்கு மட்டும் போடாமல் உங்களுக்கும் சேர்த்து போடுங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதை பார்த்தா பிள்ளைகளும் என்கரேஜ் ஆவாங்க, ஓகே அம்மா அப்பா இப்படி செய்கிறாங்க அது நல்ல விஷயம்தான், ஸோ நானும் அதை கண்டிப்பாக செய்வேன். ஸோ என்ன விதிமுறைகள் நீங்கள் போடுற விதிமுறைகள் உங்களை குடும்பத்துக்கு உங்களோட கலாச்சாரத்துக்கு ஏற்றதாக இருக்கலாம், ஆனால் அந்த போடுற விதிமுறைகளை பிள்ளைகளுக்கு மட்டும் போடாமல் நாங்களும் சேர்த்து ஃபாலோ பண்ணணும், நாங்களும் சேர்த்து அதை பின்பற்றணும்னா பிள்ளைகள் அதை பாவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் சொல்கிறது வாஸ்தவமான ஒரு கருத்து தான். ஒரு சகோதரி அண்மையில் சந்தித்திருந்தார். அவர் சொன்ன விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்களா, அவருடைய அம்மாவுக்கு ஒரு 60 வயது கடந்திருக்கும். இப்போ வந்து வீட்டில் வந்து ஓய்வாக காணப்படுறாங்க, தங்கி தான் வாழ்கிறாங்க இந்த பிள்ளைகள் மீது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த அம்மாவுக்கு ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது. இதில் வந்து அவங்களோட நட்பு ஓட்டம் பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இல்லை சார் அவங்களோட வயதை ஒத்தவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்களோட வேலையை வந்து வீட்டில் ஏதாவது வேலை செய்வோம், பிள்ளைகளுக்கு அவங்களோட பிள்ளைகளும் இருக்குது அந்த பெண்மணிக்கு, அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுப்போம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டோ கதையோ சொல்லிக் கொடுப்போம், அவங்களோட விளையாடுவோம் அப்படின்றத தவிர்த்து எல்லா சந்தர்ப்பங்களிலும் கட்டாயம் இந்த ஃபோனில் தான் இருப்பாங்களாம். 60 வயது மதிக்கிறதுக்கு ஒரு அம்மா பெண்மணி. அதுலேயுமே என்ன செய்வாங்க சொல்லி பார்த்தீங்களா, இந்த ஃபோனையே பார்த்து கொண்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு அது அப்படியே இது அது அப்படியே அதாவது ஆகிட்டாங்க, ஃபோனாகவே மாறிட்டாங்க அவங்க.
அது யாராவது மெசேஜாக உடனடியாக வந்து அந்த ஃபோனை தான் பார்ப்பாங்களா, அந்த ஃபோன் ஏதாவது மெசேஜ் வருதா, சத்தம் வருதா, பிளிங்க் ஆகுதா, பிரைட் ஆகுதா அப்படின்ற வகையில் அந்த ஃபோனே தான் பார்த்து கொண்டிருப்பாங்களாம். இன்னும் ஒரு விஷயம் வச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆபத்தான ஒரு விஷயம். அந்த ஃபோனில் காசு இல்லைன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள்ட்ட அப்படி சண்டை போடுவாங்களாம். எனக்கு டேட்டா கார்டு வாங்கித்தாங்க, எனக்கு ஃபோன் கார்டு வாங்கித்தாங்க அப்படின்ற வகையில் வந்து இந்த பிள்ளைகள்கிட்ட சண்டை போட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் இதுதான் அவங்க வீட்டில் நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற வகையில் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போ உடனடியாக நான் சொன்ன விஷயம் வந்து ஒரு உடல்நல மருத்துவர்கிட்ட கூட்டு போங்க, ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டி போயிட்டு அதுக்கு பிறகு வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் அப்படின்ற வகையில் தான் வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு தெரியல, அவங்களை சந்திக்கவும் கிடைக்கல. நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையாகவே வந்து பெற்றோர்களே வந்து அதாவது இந்த வேலையே பயிரமைகிற மாதிரி தான் வந்து, எனவே பெற்றோர்களே வந்து வேலையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து பெற்றோர்கள் இப்படியான காரியங்களை ஈடுபட்டால் பிள்ளைகள் என்ன செய்யும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. எனவே இப்படியான சூழ்நிலை கட்டாயம் பெற்றோர்கள் நீங்கள் தான் இப்போ நீங்கள் தாரணி சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலேயாவது உங்களோட ஃபோன்களையோ இல்லை டேட்டாவோ ஒன் பண்ணாமல் அந்த பிள்ளைகளை கண்டிப்பாக வளர்க்க வேண்டிய காலகட்டம் இது அப்படின்ற வகையில் வந்து சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு விஷயம் தான். அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்ன அந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு, ரைட்? ஃபேஸ்புக்கு போனோம், ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவுக்கு போனதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வருதுன்னு சொல்கிறது சரி கஷ்டம். நாங்கள் பஸ்ஸில் இருக்கலாம், இல்லாட்டி பிரேக் டைமில் இருக்கலாம், இல்லாட்டி ஒர்க் பண்ணுறதும் கூட ஓகே 5 நிமிஷம் யாராவது ஏதாவது கமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்க போவோம். அரை மணி நேரத்துக்கு இன்னும் அதில் ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த ஃபேஸ்புக் மாதிரியான சோஷியல் மீடியாஸ் வேலை செய்கிற விதம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் சொல்கிறது, இந்த சமூக ஊடகங்கள் சொல்கிறது, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அது எல்லாமே டேட்டா சேவ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோம், உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும்னு, இல்லாட்டி உங்களுக்கு ரஜினிகாந்த் பிடிக்கும். ஸோ நீங்கள் அடிக்கடி ரஜினிகாந்தோட வீடியோஸ் பார்ப்பீங்க, இல்லாட்டி கிரிக்கெட்டை பற்றி மெசேஜ் பண்ணுவீங்க, சேட் பண்ணுவீங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபேஸ்புக்கில் ஸ்டோர் ஆகும். இந்த நபருக்கு இது தான் பிடிச்சிருக்குன்னு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஃபேஸ்புக் போகும்போது அதில் அதை மட்டும்தான் காட்டுவாங்க. அதாவது அதிகமாக ரஜினிகாந்தோட படங்களோ இல்லாட்டி கிரிக்கெட் பற்றி வீடியோஸோ கிரிக்கெட் பற்றி நியூஸோ காட்டுவாங்க. ஸோ நாங்கள் ஃபேஸ்புக் போகும்போது எங்களுக்கு பிடிச்ச விஷயங்களே திரும்ப திரும்ப பார்க்கும்போது அதுலேருந்து நாங்கள் வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் குறைய. ஸோ நாங்கள் அதில் ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் அதிகம். ஸோ அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த சோஷியல் மீடியா சொல்கிறது நாங்கள் என்ன தான் எங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருந்தாலும் நாங்கள் பாவிக்கிற நேரம் சம்டைம்ஸ் எங்களை அறியாமலே நாங்கள் அதிகமான நேரத்தில் பாவிக்கலாம். ஸ்பெஷலாக பாடசாலை போகிற பிள்ளைகள் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நாங்கள் பேட்டிக்லோ, யாழ்ப்பாணம், மன்னார், ட்ரிங்கோ அங்கே எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம். அங்கே பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஸ்கூல் போகிற அன்னைக்கு வார நாட்களில் குறைஞ்சது 2 to 3 மணித்தியாலம் சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த 2 to 3 மணித்தியாலம் வார இறுதி வரும்போது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை குறைஞ்சது 7-8 ஹவருக்கு அதிகமாகுது. எங்களுக்கு ஒரு பையன் சொன்ன நினைக்கிற 10ஆம் தரத்தில் படிச்சுட்டு இருந்தது, ஒரு நாளைக்கு சாட்டர்டே இல்லாட்டி சண்டே ஒரு நாளைக்கு 14 ஹவர் சோஷியல் மீடியாவில் இருப்பேன். கேம் விளையாடுறதோ படம் பார்க்குறதோ 14 ஹவர் சொல்றது ஒரு நாளோட பாதிக்கு மேலே. ஸோ அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதால எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகுது, அதை நாங்கள் வேற எந்த மாதிரி வகையாக பாவிக்கலாங்கிறதையும் யோசிக்கணும். இந்த சமூக வலைத்தளங்கள் அப்படின்றது இந்த ஒன்வே மாதிரி தான், போனால் அதே வழியில் திரும்ப வர முடியாது. திரும்பி நாங்கள் வரணுமா இருந்தால் ரொம்ப தூரம் போயிட்டு திரும்ப யூட்டர்ன் அடித்து தான் வரணும். எனவே அப்படி வெளியில் வர்றது ரொம்பவும் கஷ்டமான ஒரு காரியம், குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்களை பொறுத்தவரையில் அப்படின்றதாக தான் பேசிக்கொண்டிருக்கின்றோம். சமூக வலைத்தள செயற்பாட்டாளர் தாரணி பிரசிலா. தாரணி, நாங்கள் இடைவெளிக்கு முன்பாக வந்து வீடுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை சம்பவம் வந்து பேசியிருந்தோம். இது வீடுகளில் மாத்திரம் அனைத்து இடங்களிலும் இந்த சமூக வலைத்தளங்களால் அதிகமான பிரச்சனை ஏற்படுகின்றன. குறிப்பாக அதிகமான குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இதுதான் காரணமாக அமைந்திருக்கின்றன. எனவே எங்களுக்கு இந்த பாதுகாப்பு செக்யூரிட்டி அப்படின்றது எல்லா விடயங்களிலும் இருக்குது. ஏன்னா இதை வந்து எந்த அளவுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக காணப்படுது. சமூக வலைத்தளங்களை யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்று நான் சொல்ல வரவில்லை. பயன்படுத்துங்கள், கட்டாயம் பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு விஷயங்களும் நான் தெரிந்து கொள்ள தான் ஆக வேண்டும். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டோ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குமா இருந்தால் உடனடியாக அந்த நொடியை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்கிறோமா இருந்தால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த சமூக வலைத்தளங்கள் தான். ஃபேஸ்புக்லையோ வாட்ஸ்அப்லையோ வைபரோ ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க, ஏதோ ஒரு தகவலை போடுறாங்க, ஏதோ ஒரு குரல் பதிவை போடுறாங்க. இதன் மூலமாக வந்து நாங்களும் கிணற்று தவளை இல்லை, இந்த உலகத்தோடு தான் ஒத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக இந்த சமூக வலைத்தளம் மூலமாக அதிகமான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கணும். அதே வேளையில் இதை சரியாக பயன்படுத்துமாக இருந்தால் இதுக்கான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது அவசியமாக காணப்படுது. தற்காலத்தில் எந்த சமூக வலைத்தளத்தில் அதிகமான பாதுகாப்பு இன்மை வந்து காணப்படுகின்றது. குறிப்பாக நீங்கள் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கீங்க, நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறீங்க. அந்த வகையில் வந்து ஃபேஸ்புக்லையா, வாட்ஸ்அப்லையா, வைபர்லையா, ட்விட்டர்லையா எந்த விஷயத்தில் பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மை வந்து காணப்படுறதா நீங்கள் அவதானிச்சிருக்கிறீங்க? ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா சோஷியல் மீடியாவில் எல்லா சமூக ஊடகங்களையும் பாதுகாப்பு சொல்கிறது இருக்குது. லைக் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு மேக்ஸிமம் ப்ரைவசி போட்டு செக்யூரிட்டி போட்டு யாருமே எங்களோட ஃபோட்டோஸை எங்களுக்கு கேட்காம அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி
ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு அது இருக்குன்னு தெரியாது. ஸோ இப்போ நான் உங்களை ஆட் பண்ணேன்டா, யூஸ்வலாக நீங்கள் என் ஃப்ரெண்ட்னா நான் போட்டிருக்க எல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீங்கள் என் ஃபோட்டோஸை பார்க்காம என்னால் அதை தடுக்க முடியும். ஆனால் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. வாட்ஸ்அப் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ பரவுதுண்டா, எனக்கு எந்த ஃபோட்டோவை யாராவது எடிட் பண்ணி பாவிக்கிறாங்க இல்லாட்டி என்கிட்ட கேட்காம பாவிக்கிறாங்கண்டா நான் ஃபேஸ்புக்கு அது ரிப்போர்ட் பண்ணலாம். இப்படி ஃபோட்டோ ஒன்று இருக்குது, இது எனக்கு விருப்பம் இல்லைன்னு எடுக்க சொன்னால் அவங்க யூஸ்வலாக அதை ரிமூவ் பண்ணுவாங்க. ஆனால் வாட்ஸ்அப் இந்த மாதிரி இல்லாட்டி மெசேஞ்சர் அந்த மாதிரி சேட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸில் இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எடுக்கிறது கஷ்டம். அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், ஒரு ஃபோட்டோவை இன்னொரு ஆளோட ஷேர் பண்ணுறதுக்கு எடுக்கிறது ஒரு செகண்ட் மாதிரி. ஸோ நாங்கள் அதை ரிமூவ் பண்ணி அதை எடுக்கிற அந்த இடைவேளையில் அது 1000 பேருக்கு போயிருக்கலாம். ஸோ அது ஒரு பிரச்சனை. இன்னொரு விஷயம், நாங்கள் அதிகமாக இது கொழும்புல தான் இந்த ஊடகத்தை பாவிக்கிறது. ஸ்னாப்சாட்னு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த சமூக ஊடகத்தோட விசேடம் என்னென்னா, ஒரு ஃபோட்டோவை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் அனுப்பலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு ஆளுக்கு ஒரு ஃபோட்டோவை 10 செகண்டுக்கு தான் அனுப்பலாம். நான் அந்த ஃபோட்டோ அனுப்புனதுக்கப்புறம் 10 செகண்டுக்கு அப்புறம் அந்த ஃபோட்டோ தொலைஞ்சு போயிடும், மறைஞ்சிரும். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புனேன்டா, நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் தானே. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் அந்த ஃபோட்டோ மறைஞ்சாலும் அது உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை வந்து ஸ்னாப்சாட் சொல்லிச்சு, இல்லை சும்மா சரி யாராவது உங்களோட ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அது கொஞ்ச நாள் வேலை செஞ்சது. நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் சும்மா சரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா எனக்கு தெரிய வரும் இந்த நபர் உங்களை கேட்காம உங்களோட ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி எங்கடாக்கள் ஒன்று கொண்டு வந்தாங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் நோட்டிஃபிகேஷன் போகும். அது உண்மை தான். ஆனால் சும்மா சரி நீங்கள் ஃப்ளைட் மோடில் ஃபோனை போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் போகாதுன்னு. ஸோ என்னத்தான் இந்த ப்ரைவசி செட்டிங்ஸ் வந்தாலும், எப்படி பாதுகாப்பாக செய்கிறதுன்னு இருந்தாலும், அதை பாவிக்கிற விதம் இருக்குது. அதை நாங்கள் எப்பயுமே ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி வேறொரு விதமாக வேறொரு வழியாக வந்து அதை எடுக்கிறதுன்னு பாருங்க. ஸோ உதாரணத்துக்கு போன வருஷம் எங்கள் நாட்டில் சோஷியல் மீடியா பேன் பண்ணாங்க 2-3 வாரத்துக்கு. எல்லாரும் என்ன பண்ணாங்க, VPN டவுன்லோட் பண்ணி சோஷியல் மீடியா பார்த்தாங்க. அதில் ஒன்று விளங்குது, எங்களுக்கு 2 வீக் கூட சோஷியல் மீடியா இல்லாமல் இருக்க முடியாது. அவ்வளோத்துக்கு ஒரு ஆதிக்கம் இருக்கு, அவ்வளோத்துக்கு ஒரு பிரியம், நீ எல்லாமே நல்லா இருக்க முடியாதுன்னு. அது மாதிரி தான் என்னதான் தடைகள் போட்டாலும், என்னதான் ஃபோன் எடுத்தாலும், என்னதான் ப்ரைவசி போட்டாலும், அதை எப்படி மீறி எங்களுக்கு வேண்டியதை எடுக்கிறதுங்கிற ஒரு நோக்கம் பல பேர்கிட்ட இருக்கு. அதை பற்றி தான் நாங்கள் ஒர்க் பண்ணணும். எப்படி நாங்கள் சோஷியல் மீடியாவை பாதுகாப்பாக மரியாதையோட இன்னொருத்தருக்கு பிரச்சனை வராத மாதிரி பாவிக்கிறதுன்னு யோசிக்கணும். அதாவது இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் வந்து காணப்படுகின்றன. அந்த கருத்தை வந்து இப்போ நான் உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சொல்லுவேன் தான் கட்டாயம் நீங்கள் கேட்க மாட்டீங்க, உனக்கு நேரம் வேலை இல்லையா, நான் எனக்கு வேலை இருக்குன்னு போயிடுவோம். இதே கருத்தை நான் சமூக வலைத்தளத்தை சொல்லுவேன்னா தான் 10 பேர் பார்ப்பான், 1000 பேர் பார்ப்பாங்க, 100 பேர், 1,00,000 பேரை தாண்டி கொண்டே இருக்கும். எனவே கருத்து சொல்லக்கூடிய நல்ல ஒரு களமாகவும் இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்குது அப்படின்னு நான் கேட்டுக்கொள்ளணும். கருத்து சொல்கிறது மாத்திரம் இல்லாமல் அதனோடு சம்பந்தப்பட்டவர்களும் தொடர்பை ஏற்படுத்தி அந்த பிரச்சனைக்கான தீர்வையோ இல்லைன்னு சொன்னால் அதற்கான சரியான ஒரு விஷயத்தையோ கொண்டு வரதுக்கும் கூட நல்ல ஒரு வாய்ப்பான தான் இந்த சமூக வலைத்தளங்கள் வந்து காணப்படுது. ஏன்னா இப்படி அண்மையான விடயங்களையும் ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் அனுபவிக்கணும். ஆனால் அது அளவு மீறாமல் இருந்தால்தான் சிறப்பானதாக இருக்கும். இந்த அண்மையில் வந்த ஒரு விஷயம் தான் ட்ரெண்டிங், இந்த 10 years சேலஞ்ச் என்று சொல்லப்படுகிற இந்த ஃபேஸ்புக் ட்ரெண்ட். அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த 10 years ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. 10 வருஷத்துக்கு நான் முன்னாடி எப்படி இருந்தேன், 10 வருஷத்துக்கு பிறகு இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்ற வகையில் வந்து ஆரம்பத்தில் வந்து அந்த ஃபேஸ்புக் நிறுவனம் அதுக்கு வந்து பொறுப்பேற்கலை. அதாவது நாங்கள் வந்து இதை கிரியேட் பண்ணலை, யாரோ ஒருத்தர் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு தான் தெரிய வந்தது, மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வந்து ஃபேஸ்புக்கும் அதேவேளை கூகுள் நிறுவனம் சேர்ந்து இணைந்து செய்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இப்போ எனக்கு ஒரு 35-40 வயசு இருக்குமா இருந்தால் 50 வயதில் 60 வயதில் 70 வயதில் நான் எப்படி இருப்பேன்றதை காட்டக்கூடிய ஒரு தன்மைக்கான ஒரு அப்ளிகேஷனை உருவாகிறதுக்கான ஒரு தன்மையை தான் இந்த ஃபேஸ்புக் நிறுவனம் இந்த 10 years சேலஞ்ச் மூலமாக வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது பாரி ஒரு குண்டை வந்து தூக்கி போட்டிருக்காங்க. அதே வேளையில் பார்த்த மாதிரி நிறைய பேருடைய இந்த உரிமைகளும் இதன் மூலமாக பறிக்கப்பட்டிருக்கு. எங்களை கேட்காமலே இப்படியான விடயங்களை செய்றீங்க அப்படின்ற வகையில் வந்து நிறைய கண்டன குரல்கள் கூட இன்று வரைக்கும் உலக ரீதியில் வந்து எழுந்திருக்கிறது. எனவே இப்படியான இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது மிக மிக அவதானமாக இருங்க. யாரோ ஒருத்தருடைய தேவைக்காகத்தான் இப்படியான விடயங்களை வந்து மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்மையில் அமெரிக்காவிலிருந்து ஒரு சமூக வலைத்தள செயற்பாட்டாளர் உங்களை மாதிரி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அதாவது நான் எந்த நடிகர் மாதிரி இருக்கேன்,
எந்த நடிகை மாதிரி இருக்கேன், நான் இன்னும் 10 வருஷத்தில் எப்படி இருப்பேன் அப்படின்ற வகையில் சில அப்ளிகேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸை தயவு செய்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அனைத்து உள்ளக விடயங்களையும் அது எடுத்துக்கொண்டு தான் அனலைஸ் பண்ணி தான் ரிசர்ச் பண்ணி தான் உங்களுடைய தகவலை சொல்லும். எனவே அந்த விஷயங்கள் அனைத்தும் அந்த நிறுவனத்துக்கு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எனவே இப்படியான விடயங்கள் எந்த அளவுக்கு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? குறிப்பாக இந்த அப்ளிகேஷனை வந்து பயன்படுத்தும் போது ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 10 இயர்ஸ் சேலஞ்ச் வந்து அது எல்லாரும் இது நல்லா இருக்குது ஜாலியாக இருக்குன்னு எல்லாரும் செஞ்சது. பட் அதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு பின் குறிக்கோளோன்னு இருந்துச்சு, பின்னோக்கத்தோடு தான் அது தொடங்கினது. ஸோ இன்டர்நெட்டில் ஒரு விஷயம் இருக்குது, ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேர்னு. அதாவது ஒரு நபரோட முகத்தை வச்சு எங்கே இருக்குன்னு அது நிறைய போலீஸில் பயன்படுத்துவாங்க, செக்யூரிட்டி சிஸ்டம்ஸில் பயன்படுத்துவாங்க. நீங்கள் எங்கே இல்லாட்டி கூட உங்களோட முகத்தை வச்சு எங்கே இருக்கீங்க, நீங்கள் என்னென்ன இன்டர்நெட்டில் போட்டிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ நாங்கள் 10 வருஷத்துக்கு முதல்ல எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோன்னு நாங்களே உங்களுக்கு தட்டில் ஃபோட்டோ வச்சு கொடுக்குறோம். இத்தனை இன்ஃபர்மேஷன் இது நீங்கள் பாவீங்க வேணும்னாடு. அது ஒரு சேஃபான ஒரு விஷயம் இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் எங்களோட சோஷியல் மீடியா பாவிக்கும் போது ஒரு பழக்கம் இருக்குது, எல்லாரும் செய்யும்போது நாங்களும் போய் அதை செய்வோம். இது சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, எங்களோட தினசரி வாழ்க்கையிலையும் இருக்குது. எல்லாரும் இந்த கலர் உடுத்துறாங்க இல்லாட்டி இந்த மாதிரி தான் உடுத்துறாங்கன்னா நாங்களும் உடுத்துவோம். எல்லாரும் இந்த படம் தான் பார்க்குறாங்கன்னு நாங்களும் போய் பார்ப்போம். ஸோ எல்லாரும் இந்த ஹேஷ்டேக் 10 இயர் சேலஞ்சுன்னு போடும்போது நாங்களும் ஓகே போய் செய்வோன்னு. ஸோ அந்த மாதிரி செய்கிறதுகளும் நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ எந்த ஒரு ஃபோட்டோ போடுறதுக்கு முதல்ல கொஞ்சம் யோசிங்க. இந்த ஃபோட்டோ போடுறதால என்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது, என்ன மாதிரியான விளைவுகள் வரும், இந்த ஃபோட்டோவை யார் பார்க்குறா. நாங்கள் நினைக்கலாம் இந்த ஃபோட்டோ போடுறதால என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேஸ்புக்கில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்குறாங்கன்னு. பட் அப்படி இல்லை, அந்த ஃப்ரெண்ட் இன்னொரு ஆளுக்கு அதை அனுப்பலாம். ஸோ நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஒவ்வொரு விஷயமும். இந்த மாதிரி நிறைய ஹேஷ்டேக் சேலஞ்சஸ் இருக்குது, குரூப்ஸ் இருக்குது, அந்த ப்ளூ வேல் கேம் இருந்துச்சு, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் புதுசாக வரும்போது அது செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அது யாருக்கு தாக்கம் செலுத்துது, என்ன மட்டும்தானா இல்லாட்டி என்ன சுற்றி இருக்க ஆக்களுக்கும் தாக்கம் செலுத்துதானே. உதாரணத்துக்கு நீங்கள் கேட்ட மாதிரி இந்த தனி நபர் எப்படி பாதிக்கலான்னு நாங்கள் கிட்டத்தில் ஒரு ஆய்வு ஒன்று செஞ்சோம் யாழ்ப்பாணத்தில். இந்த சோஷியல் மீடியாவுக்கும் விவாகரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா எங்களுக்கு வேலை செய்கிற ஒரு எழுத்தாளர் அவர் கண்டுபிடிச்சு சொன்னது. அவங்க சொன்ன விஷயம்தான், இந்த ஃபேஸ்புக் பாவிக்கும் போது யாழ்ப்பாணத்தில் இல்லாட்டி வடக்கு மாகாணத்தில் இந்த விவாகரத்து அதிகரிக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் இந்த தம்பதிகளுக்கு இடையில இருக்க ஃபேஸ்புக் பாவனை. அதாவது நீ அவளை ஆட் பண்ணியிருக்க இல்லாட்டி நீயே இவனோட கதைக்கிற. ஸோ நாங்கள் சொல்லலாம் விவாகரத்துக்கான ஏற்படுத்துறதுக்கான காரணம் ஃபேஸ்புக்னு, அதை நாங்கள் பாவிக்கிற விதம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கணவனோட ஒரு பிரச்சனை இருந்ததுண்டா அதை நான் கதைச்சு தீர்மானிக்கணும், ஏன் இப்படி செஞ்சீங்க இல்லாட்டி ஏன் நீங்கள் அதிகமாக ஃபேஸ்புக் பாவிக்கிறீங்க, அந்த மாதிரி கதைச்சு தீர்மானிக்கலாம். ஆனால் அதை விட இப்போ பெருசாக எஸ்கலேட் ஆகி இது பெருசாகி தான் போகுது. ஸோ இந்த மாதிரி விவாகரத்து மட்டும் இல்லை, பாடசாலை நாங்கள் முதல்ல கதைச்சோம் இந்த ஃபேஸ்புக்கை அதிகமாக நிறைய நேரம் பாவிக்கிறாங்க. ஸோ இதே ஒரு பாடசாலைக்கு போகிற ஒரு பிள்ளையா இருந்தால் அந்த பிள்ளை படிக்கிற டைமை விட இல்லாட்டி அந்த குடும்பத்தோடு இருக்கிற டைமை விட இந்த இணையத்தை இல்லாட்டி சமூக ஊடகங்களை பாவிக்கிற நேரம் அதிகமாக இருக்குது. ஃபேஸ்புக் ஒரு நல்ல விஷயம், நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி அது ஒரு நல்ல விஷயம், அதில் நிறைய நன்மைகள் இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அதான் நாங்கள் சொல்லுவோம் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுண்டு. அந்த மாதிரி அதிகமான நேரத்தில் பாவிக்கும் போது அதில் வர பிரச்சனைகளை பற்றி யோசிக்கணும். உதாரணத்துக்கு இப்போ இருக்கிற இளம் நபர்கள் சோஷியல் மீடியாவில் சட் பண்ணி முகத்துக்கு கதைக்கும் போது அவங்களால கதைக்கிறதுக்கான முடியலை. டைப் பண்ணும்போது கூட வார்த்தைகளை சிறிதாக்கி தான் அவங்க டைப் பண்ணுவாங்க. ஸோ கதிச்சு வெளியில் போகிறதுக்கான ஒரு தேவை ஏற்படாமல் போகுது. யூஸ்வலாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கும்போது இப்போ சோஷியல் மீடியா எல்லாமே இன்டர்நெட்னு பார்த்துக்கோன்னா எங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் செய்யலாம், சாப்பாட்டில் இருந்து மருந்து வரைக்கும் பேங்கிங் வரைக்கும் எல்லாமே இன்டர்நெட்டில் செய்யலாம். ஸோ நாங்கள் இந்த வீட்டுக்கு வெளியே போகிறது சொல்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா ஆயிட்டு, வேணும்னா போ இல்லாட்டி வீட்டில் ஏன்னா எல்லாமே இன்டர்நெட்ல செய்யலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சின்னாக்கள் மட்டும் இல்லை பெரியாக்களும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு நிலைமை வந்துட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா இது சரியான ஒரு கவலைக்குரிய விடயம், குடும்பம் சுற்றி வர மேசையில் உட்காந்துருக்கோம் ஆனால் எல்லாரும் ஃபோனில். பிள்ளை அழ தொடங்கினா பிள்ளைக்கும் ஒரு ஃபோனை கொடுக்குறது, இந்த இதை வச்சு விளையாடு. இல்லாட்டி காரில் இல்லாட்டி பஸ்ஸில் போகும்போது யாருமே கொஞ்சம் வெளியே பார்க்குறாங்கல்ல, ஜன்னலுக்கு வெளியே யாரும் பார்க்குறது இல்லை, ஏன் எல்லாரும் ஃபோன்லேயே தான் இருக்கிறது. ஸோ நாங்கள் இந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியா இல்லாட்டி இணையத்துக்கு இவ்வளவு கனெக்ட் ஆகும்போது எங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை எங்களை சுற்றி இருக்கிற நபர்களை மறக்கிற
ஒரு நிலைமை உருவாகுது. அது எங்களோட உறவுகளையும் நாங்கள் எங்களோட உறவுகளை எப்படி பேணுறோம் சொல்றதையும் ரொம்ப பாதிக்கலாம். சரி, இந்த பாதுகாப்பு முறை என்னும் பொழுது கட்டாயம் இந்த விஷயங்கள் நாங்கள் பயன்படுத்தினாலும் கூட, ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணாலும் கூட, ஃபோட்டோஷை போட்டாலும் கூட அதுக்கான பாதுகாப்பு கவசம் அப்படின்றது கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். எனவே எவ்வாறு நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தும் பொழுது எங்களை நாங்கள் தற்காத்துக் கொள்ளலாம், எந்த வகையில் பயன்படுத்தினால் சரியான விதமாக இருக்கும் என்பதாக இன்னும் நிறைய விடயங்களை பேசுறதுக்கு தயாராக இருக்கட்டும். எவ்வாறு வந்து எங்களை நாங்கள் தற்காத்துக் கொள்ளலாம். எனவே பாதுகாப்பு அப்படின்றது ஒவ்வொரு மனிதருக்கும் அவசியமானது. அது உடல் பாதுகாப்பு மாத்திரமில்லை, ஒரு ஃபோட்டோவை போட்டாலும் கூட அதை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்போ நீங்கள் சொல்ல வாரீங்க இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த வேண்டாம் என்றால் அப்படி பயன்படுத்தினால் என்ன வகையான பாதுகாப்போடு பயன்படுத்தலாம்? முதலாவதாக நாங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த சமூக வலைத்தளம் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமான சமூக வலைத்தளத்தை பாவிக்கிறோம். ஸோ முதலாவது நீங்கள் பாவிக்கும் முதல்ல அந்த சமூக வலைத்தளத்தில் இருக்கிற ப்ரைவசி செட்டிங்ஸ், உங்களை பாதுகாக்கக்கூடிய செட்டிங்ஸ் என்னென்னு கொஞ்சம் போய் வாசிச்சு பாருங்க. இது உங்களுக்கு வாசிக்க விருப்பம் இல்லாட்டி யூடியூபுக்கு போனால் அதில் வீடியோஸ் இருக்குது எப்படி ப்ரைவசி செட்டிங்ஸ் போடுறதுன்னு. ஸோ அதை செய்கிறது ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இப்போ எங்களோட சமூகத்தில் ஒரு விஷயம் இருக்குது, என்ன சொன்னாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம், ஐயோ எனக்கு யாரும் சொல்லலைன்னு. ஆனால் நாங்கள் இணையமயமான ஒரு உலகத்தில் இருக்கும்போது கூகுளில் 2 செகண்டில் என்ன வேணாலும் கண்டுபிடிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் சொல்கிற ஒரு உலகத்தில் இருக்கும்போது எனக்கு தெரியாது சொல்கிறது நாங்கள் இப்போ ஒரு எக்ஸ்கியூஸாக பாவிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு எப்படி சோஷியல் மீடியாவில் சேஃபாக இருக்கிறதுன்னு தெரியாதுண்டா போய் கொஞ்சம் தேடி பாருங்கள். ஃபேஸ்புக்கில் இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ போட்டால் நான் எப்படி அதை ப்ரைவேட் ஆக்குறது, யாராவது உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தா எப்படி அந்த ஆளை பிளாக் பண்ணுறது, அன்ஃப்ரெண்ட் பண்ணுறது, அது எல்லாமே இருக்குது. அதை தவிர உங்களுக்கு யாராவது பிரச்சனை கொடுத்தாங்கண்டா, யாராவது தேவையில்லாமல் உங்களோட ஃபோட்டோஸ் எடிட் பண்ணாங்கண்டா, இல்லாட்டி உங்களுக்கு மெசேஜஸ் அனுப்புனாங்கண்டா, தேவையில்லாத விஷயங்களை ஈடுபட்டாங்கண்டா, நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது அந்தந்த சட்டையோ இல்லாட்டி அவங்க அனுப்புகிற மெசேஜஸையோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் நினச்சிங்கண்டா நான் இதை போலீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் இல்லாட்டி இதுக்கு நான் சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க முதலாவதாக கேட்குறது ஆதாரம், என்ன எவிடன்ஸ் இருக்குது. ஏன்னா சோஷியல் மீடியா சொல்கிறது ஒரு பொதுவான இடம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ உங்களுக்கு யாராவது ஏதாவது பிரச்சனை கொடுத்தாங்கண்டா அதை தயவு செஞ்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அது சட்ட நடவடிக்கை எடுக்க போனீங்கண்டா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நாங்கள் நினைக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்போது இது போலீஸுக்கு மட்டும்தான் போகலான்னு. உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி போகிறதுக்கு நிறைய அரச நிறுவனங்கள் இருக்குது. முதலாவது நீங்கள் போகக்கூடிய ஒரு இடம் வந்து சிஐடி சைபர் கிரைம்ஸ் பிரான்ச். அவங்க இந்த மாதிரியான இணையத்தினூடான பிரச்சனைகள், சமூக ஊடகங்கள் மட்டும் இல்லை, ஹேக்கிங் சரி இல்லாட்டி இந்த இமெயில்ஸ் கூட ஹேக் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ கொலம்போ சைபர் கிரைம்ஸ் டிவிஷனுக்கு போனீங்கன்னா அவங்க உதவுவாங்க. அது எங்கே இருக்குது நிறுவனம்? அது கொழும்புல தான் இருக்குது. பட் எங்களோட வெப்சைட் பேர் பக்கமூனோ, அதில் அவங்களோட தொலைபேசி இலக்கங்கள், இமெயில் அட்ரஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் போய் பார்க்கலாம். இணையத்தில் போய் நீங்கள் கூகுள் பண்ணால் கூட இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ சிஐடிக்கு போகலாம். அது தவிர பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து நீங்க பக்கமூனாக்கு போனீங்கண்டா எங்களுக்கு போலாம அந்த பைல்வோம்னு இருக்கு. அதுல பைல்வோம் கேட்டகரிக்கு போனீங்கண்டா வன்முறை தடுப்புண்டு ஒரு டாபிக் இருக்கு. அந்த வன்முறை தடுப்பு கண்டு நீங்க கீழே போனீங்கன்னா, ஸோ இந்த வெப்சைட் 3 லாங்குவேஜஸ்லயும் இருக்கு. ஸோ நீங்க பாவிக்கலாம் அதை. அது நாங்க கீழே போனோம்டா சரி இணையத்தினூடான பிரச்சனைகள், கொஞ்சம் மேலே போங்க, இணையத்தினூடான பிரச்சனைகள், இணையத்தினூடான சுரண்டல் மற்றும் வன்முறை பற்றி இருக்கு. அதில் ஒரு கேட்டகரிக்கு என் பிள்ளை பாதிக்கப்பட்டால் என்ன செய்வதுன்னு. ஸோ இதில் இருக்கு என்ன மாதிரியான சோஷியல் மீடியா இருக்கு, என்ன மாதிரியான டிவைசஸ் இருக்கு, இதை நாங்கள் எப்படி சேஃபாக பாவிக்கிறது அதெல்லாம் இருக்கு. ஸோ நீங்கள் என் பிள்ளை பாதிக்கப்பட்டால் என்ன செய்வது அந்த டாபிக்கு போனீங்கண்டா, பிள்ளை மட்டும் இல்லை நீங்களோ இல்லாட்டி உங்களோட சகோதரர்களோ பாதிக்கப்பட்டா என்ன செய்வது என்று நீங்கள் அதில் போட்டிருக்கு. நம்பர்ஸ் இருக்குது, இமெயில் அட்ரஸஸ் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு பிரச்சனைண்டா, சமூக ஊடகத்தில் ஒரு பிரச்சனைண்டா, அதை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் செய்கிறதுக்கோ அதை பற்றி யாருக்கிட்டையாவது போய் கதைக்கிறதுக்கோ பயப்பட வேணாம். ஏன்னா ஒன்று நாங்கள் அதை கதைக்கலாட்டி அந்த ஆள் போய் இன்னொரு ஆளை பாதிப்புக்கு செலுத்தலாம். அதில் முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் யூஸ்வலாக எங்களுக்கு ஒரு பிரச்சனை வர வரைக்கும் பார்த்து கொண்டு இருப்போம். எந்த தங்கச்சியோ எந்த அக்காவோ இல்லாட்டி எந்த அம்மாவோ எந்த தம்பியோ அவங்க பாதிக்கிற வரைக்கும் நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போம். ஆனால் அப்படி இல்லாமல் இன்னொரு ஆளுக்கு ஒரு பிரச்சனைனா இப்படி நம்பர்ஸ் இருக்குது, இப்படி இமெயில்ஸ் இருக்குது, நீங்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு நாங்கள் மற்றாக்களுக்கு ஆதரவு வழங்குறது ரொம்ப முக்கியம். எங்களோட நாட்டில் ஒரு கலாச்சாரம் இருக்குது, யாருக்காவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுண்டா அந்த ஆளுக்கு டக்குன்னு நாங்கள் கூற சொல்லுவோம், ஏன் நீ ஃபேஸ்புக் போன இல்லாட்டி நாங்கள் எங்களோட நாட்டில் இருக்க ஒரு முக்கிய பிரச்சனை இந்த
டிரான்ஸ்போர்ட்ல போக்குவரத்துல பெண்களுக்கு சரியான மாதிரி தொந்தரவு இருக்கு. அப்படி போகும்போது நான் கூட பஸ்ல போகும்போது ஏதாவது நடந்தா ஃபர்ஸ்ட் அந்த கண்டக்டர் சொல்றது கார்ல போங்களேன், 3-வீலர் போங்களேன், ஏன் அப்ப க்ரௌடா இருக்க நேரம் பஸ்ல வரீங்க. அதிலே சொல்யூஷன் அது எங்களுக்கு காசு இல்லை, நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியா உங்களுக்கு யாராவது வந்தாங்கண்டா சமூக வலைத்தளத்தில் ஒரு பிரச்சனை வந்துட்டு தயவு செஞ்சு ஏன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஒன்னால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு, நீ ஏன் ஃபோட்டோ போட்டேன்னு அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் எடுக்காமல் இந்த மாதிரியான ரீசோர்ஸஸ் இருக்குது, இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் கதைச்சேன்டா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி உளநலத்தில் எப்படி நாங்கள் கவுன்சிலிங் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுகளை பற்றி கதைச்சா இந்த பிரச்சனைக்கு ஒரு நீண்ட கால தீர்வு ஒன்று கொண்டு வரலாம்னு நாங்கள் நினைக்கிறேன். எனவே நீங்களும் உங்களுக்கு ஏதாவது இப்படியான பிரச்சனைகள் ஏற்படுமாக இருந்தால் சமூக வலைத்தளங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தாரணி இருக்கக்கூடிய அந்த bakamuna.lk என்ற அந்த இணையதளத்துக்கு சென்று உங்களுக்கான அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வையும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதாக சொல்லியிருக்காங்க. எனவே அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேட்டகரியும் ஒவ்வொரு பகுதியும் கூட உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு தருவது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து எவ்வாறான விடயங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை சொல்லியிருக்காங்க. எனவே அது காட்டப்பட்ட அந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்துவதன் மூலமாக நாங்கள் அந்த இலக்கத்தை ஒரு ஞாபகப்படுத்த உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். 0114 718585. அதாவது மீண்டும் ஒருவரின் அறைய தெரியும் சரியான சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. 0114718585 என்ற இலக்கங்களுக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு இந்த சமூக வலைத்தளங்களில் எவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அந்த பிரச்சனைகளான தீர்வு பெற்றுக்கொள்வதற்கான சிறந்த ஒரு இடமாக இந்த சமூக வலைத்தளமும் அதே நேரத்தில் இந்த இலக்கமும் உங்களுக்கு தயாராக இருக்குது அப்படின்றத ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே தாரின் இன்றைய கட்டத்தில் இறுதி கட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த சமூக வலைத்தளங்களை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது அதிகமான அவதானத்தோடு காணப்படணும். அதில் இந்த ப்ரைவசி செட்டிங்ஸ் இருக்குன்னு கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நட்பு வட்டத்திற்காக கூட இல்லை சொன்னால் மற்றவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் வாங்கி கூட பாவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உண்ட அக்கௌண்ட்டை தான் நான் பாவிக்கிறேன், எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இது எந்த அளவுக்கான பிரச்சனையை பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? நாங்கள் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த நம்பிக்கை சொல்கிற வார்த்தை. நாங்கள் யாருக்குமே எங்களோட ப்ரொஃபைலை கொடுக்க மாட்டோம், நம்புகிற ஒரு ஆளுக்கு தான் கொடுப்போம். ஸோ பசங்க பொண்ணுங்க மத்தியில் ஒரு பழக்கம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸு கொடுக்குறது. ஸ்பெஷலாக அந்த ஃப்ரெண்டுக்கு சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் ஒன்று இல்லாட்டி பாஸ்வேர்ட் கொடுக்குறது. இந்த உங்கள் வீட்டில் விடுறாங்க இல்லை, ஸோ என் ப்ரொஃபைலை பாவிக்கலாம். இல்லாட்டி இது அதிகமாக ரிலேஷன்ஷிப்ஸ்லேயும் இருக்குது. காதலி ஒரு ப்ரொஃபைலை பாவிக்கிறது, இல்லாட்டி காதலண்ட ப்ரொஃபைலே காதலி பாவிக்கிறது. இது ஒரு நல்ல விஷயம் தான், 2 பேரும் ஷேர் பண்ணுறது பகிர்றது சொல்கிறது நல்ல விஷயம். ஆனால் ஒரு ஆள் நம்பி எங்களுக்கு அந்த ஆள் ப்ரொஃபைலை கொடுக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த ப்ரொஃபைலை நாங்கள் அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நாங்கள் எப்படி பாவிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது கொடுக்குற ஆள் மேலே தப்பில்லை, கொடுக்காம இருக்கலாம், அது அவங்களோட தனிப்பட்ட டிசிஷன். பட் அதை வாங்குற ஆள் பாவிக்கிற ஆள் எப்படி பாவிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ உதாரணத்துக்கு எங்களுக்கு கிட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பெண் பிள்ளை அவட சோஷியல் மீடியா ப்ரொஃபைலை அவட காதலனோட ஷேர் பண்ணா. நல்ல விஷயம், பகிர்றது, 2 பேரும் ஒரு ப்ரொஃபைல் ஷேர் பண்ணுங்க. ஆனால் அந்த உறவு முறிஞ்சதுக்கப்புறம் அந்த படியை அந்த கேர்ளோட ஷேர் பண்ண டைம் அந்த அவகிட்ட கேட்காம அவட ஃபோட்டோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தது. ஸோ அவங்க உறவு முறிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இந்த மாதிரி ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் கிரியேட் பண்ணி அந்த கேர்ளோட பேர்ல மத்தாக்களுக்கு தேவையில்லாத மெசேஜ் அனுப்புனாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்கலாம். நாங்கள் ஃபர்ஸ்ட் அந்த கேர்ளுக்கு சொல்றது, ஏன் நீ அந்த பாய்க்கு உன் பாஸ்வேர்ட் கொடுத்த, சேஃபா இருக்கலையே, அது ஒரு பிரச்சனை தான். நாங்கள் ஒரு ஆளை நம்புறது நல்ல விஷயம், நான் எந்த அளவுக்கு நம்புறோன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆனால் நாங்கள் கேட்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஏன் நீ அந்த கேர்ளோட ஃபோட்டோஸை டவுன்லோட் பண்ண? காதலியாவோ மனைவியோ ஒரு ஆளோட நம்பிக்கையை முறிக்கிறது, ஒரு ஆளோட சம்மதம் இல்லாமல் அவங்களோட பொருட்களை பாவிக்கிறது சொல்றது தவறான விஷயம். ஸோ நாங்கள் எப்படி இந்த சோஷியல் மீடியா சொல்றது எங்களோட தினசரி வாழ்க்கையில் இருக்கிற அதே பிரச்சனைகள் மாதிரி தான். நாங்கள் ஒருத்தரை எப்படி நடத்துகிறோம், எப்படி ட்ரீட் பண்ணுறோம், மரியாதை கொடுக்குறோமா இல்லாட்டி அவங்களோட சம்மதத்துக்கு மரியாதை கொடுக்குறோமா, அந்த மாதிரி விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் இல்லாத நேரம் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகுது. ஸோ நாங்கள் தினசரி வாழ்க்கையில் எப்படி ஒருத்தரை மரியாதை கொடுத்து ட்ரீட் பண்ணணும், இல்லாட்டி ஒருத்தரோட எங்களோட சுய கௌரவத்தை எப்படி பாதிக்கிறதுன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நாங்கள் இன்டர்நெட்டில் இருக்கும்போதும் சோஷியல் மீடியாவில் இருக்கும்போதும் கௌரவமாக இருக்கணும், மரியாதை கொடுத்து ஒரு ஆளை ட்ரீட் பண்ணணுங்கிறது முக்கியம். ஒரு கமெண்ட் கூட, ஒரு ஆளோட ஃபோட்டோவில் பண்ணுற நாங்கள் கமெண்ட் கூட அந்த ஆளை அவமானப்படுத்தாத முறையில் இல்லாட்டி அந்த ஆளை சங்கடத்துக்கு உருவாக்காத முறையில் நாங்கள் பண்ண வேண்டாம். இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்காது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இலங்கை பூராவும் பயணம் செய்து இப்படியான விடயங்களை மேற்கொண்டு வர்றதா சொல்ல அவேர்னஸ் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு ஊட்டுறதா சொல்லியிருந்தீங்க. எனவே இந்த உங்களுடைய விழிப்புணர்வு பிரசாரத்தின் மூலமாக கிட்டத்தட்ட எத்தனை மாணவர்களையும் சரி குடும்பங்களையும் சரி நபர்களையும் பாதுகாக்கக்கூடியதாக இருந்தது? ஸோ நாங்கள்
ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் ஒர்க் பண்ணுறது. எங்களுக்கு விருப்பம் போயிட்டு எல்லா ஸ்கூல்லையும் ஒர்க் பண்ணுறதுக்கு, ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. முதலாவது நிறைய பேருக்கு தெரியும் இந்த மாதிரியான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்கண்டு. ஆனால் உங்களோட ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் கதைக்கணும் வேண்டாம், உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் கதைக்கணும் வேண்டாம், நாங்கள் வந்து கதைக்கிறதுக்கு இப்போ கூட தயாராக இருக்கிறோம். நீங்கள் எங்களோட வெப்சைட் பார்த்தீங்க, எங்களை கண்டாக்ட் பண்ண தான் இருக்குது. நாங்கள் அடுத்த நாளே கிளம்பி வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு இதை பற்றி கதைக்கலாம். நாங்கள் போன வருஷம் மே மாதம் பேட்டிக்லோட ஒர்க் பண்ணோம். பேட்டிக்லோவில் இருக்கிற 60 ஸ்கூல்ஸோடு நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஜெஃப்னால நாங்கள் ஸ்கூல்ஸ் தவிர நாங்கள் யூனிவர்சிட்டிஸோட ஒர்க் பண்ணுவோம். நிறுவனங்கள் இந்த ஏரியாவில் இருக்கிற நிறுவனங்களோடையும் நாங்கள் ஒர்க் பண்ணுறது. ஸோ நாங்கள் அதிகமாக வேலை செய்கிறது வந்து பாடசாலை மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களோட. ஸோ நாங்கள் கவுண்ட் பண்ணுறதில்ல எத்தனை பேரோட ஒர்க் பண்ணோம். நாங்கள் இது வரைக்கும் கொழும்பை தவிர நகர்ப்புறம் இல்லாத ரூரல் ஏரியாஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் நிறைய பேர் நினைக்கிறது இந்த சோஷியல் மீடியா கம்ப்யூட்டர் சொல்கிறது ஒரு கொலம்பு பிரச்சனைண்டு, கொழும்புல இருக்க ஆக்கள் தான் இந்த மாதிரி செய்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. நான் போன வருஷம் புது குடியிருப்பில் போயிருந்தேன். புது குடியிருப்பு சொல்கிறது போரால் பாதிக்கப்பட்ட ஒரு சின்ன கிராமம். ஆனால் அங்கே கூட இந்த பிரச்சனை இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க ஃபேஸ்புக்கில் எங்களுக்கு இந்த மாதிரி ஆக்களோட ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி ஹேக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு நகர்ப்புற பிரச்சனை கிடையாது. எங்கெல்லாம் ஒரு ஃபோன் இருக்கோ, எங்கெல்லாம் மரியாதை இல்லாமல் அடுத்த ஆக்களோட இன்ஃபர்மேஷனை திருடணுன்னு நினைக்கிற எண்ணம் கொண்ட ஆக்கள் இருக்காங்களோ அது அங்கே ஏற்படலாம். சரி, எனவே இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சி நிறைய விடயங்களை வந்து தாரணி தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருந்தார். குறிப்பாக அவர் ஒரு சமூக வலைத்தள செயற்பாட்டாளர். இதன் மூலமாக அதிகமான இளைஞருடைய பிரதேசங்களுக்கு பயணம் செய்து ஒவ்வொரு தனிநபர்களையும் சந்தித்து அதன் மூலமாக பெறப்பட்ட அந்த அனுபவங்களை கொண்டுதான் இன்றைய உளவு நிகழ்ச்சிகளை விடயங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். எனவே இந்த சமூக வலைத்தளம் அப்படின்றது ஒரு நன்மையான விஷயம்தான். ஆனால் அந்த விஷயம் அளவுக்கு மீறாமல் இருக்குமாக இருந்தால் அது அமிர்தமாக காணப்படும். அதையே வந்து அளவுக்கு மீறி நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் அது நஞ்சாக மாறிவிடும் அப்படின்றது இந்த உலகம் கண்ட உண்மையாக காணப்படுகின்றது. எனவே சமூக வலைத்தில் யாரும் சஞ்சரிக்க வேண்டாம், யாரும் பயணிக்க வேண்டாம், அதை பயன்படுத்த வேண்டாம் என்பதாக இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் சொல்ல வரல. அதை நீங்கள் பயன்படுத்துங்க. அதன் மூலமாக ஆயிரம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சுய பாதுகாப்பையும் மேற்கொள்வது மிக மிக அவசியமானதாக காணப்படுகிறது. கடந்த சில வாரங்களாக மாதங்களாக இலங்கையில் இடம்பெற்ற பல்வேறு இந்த நைட் பார்ட்டிஸ் ஏற்பாடு பண்ணப்பட்டதே இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக தான். அங்கு பயன்படுத்தப்பட்ட அதிகமான போதை மாத்திரைகள் மூலமாக பல மரண சம்பவங்கள் கூட இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இப்படி ஏதாவது உங்களுடைய பிள்ளையோ நீங்களோ இப்படியான விடயங்களுக்கு செல்வீர்களாக இருந்தால் தயவு செய்து சற்று அவதானத்தோடு செல்லுங்கள். இந்த இடத்துக்கு நான் போகலாமா போகக்கூடாதான்னு சொல்லிட்டு. எனவே இப்படி இந்த ஃபேஸ்புக் மூலமாக இயங்கக்கூடிய இந்த நபர்களை வந்து அடையாளம் காண்றதுக்கும் அவர்களை கைது செய்வதற்கும் கூட போலீசார் வந்து இப்போ துரிதமாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்காங்க அப்படின்ற விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய எமது மக்கள் சேவை நிகழ்ச்சியை நாங்கள் விடைபெற்று செல்ல போகின்றோம். எனவே இவ்வளவு நேரம் நிறைய காத்திரமான கருத்துக்களோடு எங்களோடு இணைந்து கொண்ட சமூக வலைத்தள செயற்பாட்டாளர் தாரணி பிரசிலாவுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை இந்த வேலை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இன்னும் ஒரு சந்தோஷமான மக்கள் சேவை நிகழ்ச்சி சந்திக்கும் வரைக்கும் விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.